ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். ஆன்மீகம் அதிசயம். நான் உங்கள் பார்த்தசாரதி. இங்கு அங்கு எனாதபடி எங்கும் நிறைந்த இறைவன் பரபிரம்மம். அவனுக்கு முதலும் இல்லை, முடிவும் இல்லை. அத்தகைய இறைவனுக்கு உருவமும் இல்லை, ஒளி வடிவமானவன் என ஆன்மீக பெரியோர் கூறுவர். அப்பேற்பட்ட இறைவன் கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் எனும் வரிகளுக்கு ஏற்ப நாம் வணங்கும் பொருளிலெல்லாம் வாழ்ந்து நம்மை வாழ்த்துகிறார். அப்படிப்பட்ட இறைவனுக்கு ஆண் பெண் என்ற பால் வேறுபாடும் கிடையாது. ஆனாலும் நாம் அப்பரபிரம்மத்தை அன்னை வடிவில் வணங்குகிறோம். ஏனெனில் ஒரு தாயால் தான் உயிர்களை உருவாக்க முடியும். எனவே இவ்வுலகை, இயற்கையை, புல் பூண்டு மரம் போன்ற தாவரங்களை, விலங்குகளை, அனைத்து உயிர்களையும் படைத்ததால் தான் பரபிரம்மத்தை ஆதிசக்தி என வணங்குகிறோம். நம் வீட்டில் கூட நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாம் தந்தையிடம் கூற தயங்கி தாயிடம்தான் முதலில் கூறுவோம். ஏன், இன்றும் வைணவ தலங்களில் தாயாரை முதலில் வணங்கிய பின்தான் எம்பெருமான் திருமாலை வணங்க வேண்டும் என்பது முறை. நாம் முதலில் தாயாரை வணங்கி நம் குறைகளை அவளிடம் கூறினால் அவள் நாம் சென்று திருமாலை தரிசிக்கும் முன்பாக அவரிடம் நம் குறைகளை எடுத்து கூறி நமக்காக பரிந்துரை செய்வாளாம். அவ்வாறுதான் தாயானவள் இளகிய மனம் படைத்தவள், அன்பானவள், நம்மை என்றும் கைவிடாதவள். நாம் காணும் மனித தாய்களே இத்துணை சிறப்பானவர்களாக திகழும்போது இந்த அகில உலகத்தையும் ஆளும் ஆதிசக்தி அன்னையாக இருந்தால் எத்தனை அன்பு கிடைக்கும், இவ்வுயிர்கள் எத்தனை நலம் பெறும். அதனால்தான் பரபிரம்மம் தாய் வடிவில் தயாபரி, கருணாகரி, கிருபாகரியாய் அருள் பாலிக்கிறார். அவளை பொதுவாக 3 வடிவங்களில் நாம் நம் ஊர்களில் காணலாம். சக்தியின் அனைத்து அவதாரங்களும் இம்3 வடிவில் அடங்கிவிடும். அவை என்னவென்று பார்ப்போம். முதலாவதாக, நம் ஊரின் வடக்கு எல்லையில் பிடாரி ரூபமாக தீஜுவாலை கிரீடமும் கோரை பற்களும் கொண்டு முழு உருவத்துடன் 4, 8, 16 என பல கைகளுடன் திரிசூலம், அங்குசபாசம், கத்தி, தீ, கேடயம் என பல ஆயுதங்களோடு காலில் அசுரனை மிதித்தவாறு வடக்கு நோக்கி அருள் பாலிக்கும் எல்லைக்காளி வடிவமாக காட்சியளிப்பார். இவளே தில்லையிலே காக்கும் தில்லைக்காளி, உஜ்ஜயினியை அருளும் மாகாளி, திருச்சியை காக்கும் உறையூர் வெக்காளி, மேல்மலையனூரில் ஊஞ்சலாடும் அங்காள பரமேஸ்வரி, கோயமுத்தூரிலே குடியிருக்கும் கோணி அம்மன், சிறுவாச்சூரிலே மதுரகாளி என பல நாமங்களில் காளி, நீலி, பொன்னி, செல்லி, திரிசூலி என பல வடிவில் அருள் பாலிக்கிறார். இவர் நம் ஊருக்கு வரும் கேட்டை எல்லையிலேயே தடுத்து நிறுத்தி அருள் பாலிப்பவர். இதற்கு உதாரணமாக நாம் உறையூர் வெக்காளியின் கதையிலே காணலாம். சாரமா முனிவர் எனும் முனிவர் நந்தவனம் அமைத்து அதில் வரும் பூக்களை கொண்டு தாயுமானாரை தினமும் பூஜை செய்து வருபவர். அவருடைய பூந்தோட்டத்திலே இருக்கும் பூக்களை உறையூரின் மன்னன் பராந்தகன் தன் மனைவியான புவனமாதேவி ஆசைப்பட அதை அவளுக்கு பறித்து அளிக்கிறார். இதனை கேள்வியுற்ற சாரமா முனிவர்
தன் துன்பத்தை தாயுமானாரிடம் சென்று முறையிடுகிறார். இறைவனுக்கு படைத்த அம்மலர்களை மன்னன் சூடியதால் கோபமுற்ற தாயுமானார் புழுதி புயலை உருவாக்கி உறையூரை தாக்க உறையூர் முழுவதும் மண்மூடியது. உறையூர் மக்கள் தங்களை காக்குமாறு தங்கள் எல்லைக்காளியான உறையூர் வெக்காளியை சரணடைந்தனர். அன்னை தன் குளிர் பார்வையால் சிவனின் சினத்தை தணித்ததுடன் புழுதி புயலை நிறுத்தி திருச்சி உறையூர் மக்களை காத்தார் என்பது வரலாறு. இவ்வாறு அளப்பரிய சக்தியுடன் திகழ்பவள்தான் இவ்வெல்லை காளியாகும். இரண்டாவதாக நாம் பார்க்கும் உருவத்தை அறியும் முன் இதுவரை நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும், கமெண்ட் செய்யவும். இரண்டாவதாக நாம் காண இருப்பது சிவசங்கரியாக, சிவகாம சுந்தரியாக தான் இவ்வுலகை ஆளும் ஆதி பராசக்தி. என் அகோர உருவமே காளி எனும் எண்ணம் துளியுமின்றி சாந்த சுரூபியாக அன்பை பொழியும் தாமரை போன்ற முகமும் வெட்கம் கலந்த குறுநகையும் தவழ பல ஆயுதங்களை ஏந்தி சிவந்த கையில் மலரினை ஏந்தி அன்புருவாய் தாய்மை பொங்க அனைத்து சிவாலயங்களிலும் சிவனுக்கு இடப்புறத்தில் சாந்தம் தவழ நிற்பவள். இவரை வணங்கினால் கல்வி ஞானம் பெருகும், அறிவு வளரும், செல்வம் தழைக்கும், அனைத்து பேறுகளையும் அருள்பவள் அவள். குழந்தை வரம் அருளி உலக சிருஷ்டியை நிலைநிறுத்துபவள். தன் கணவர் குடும்பத்துடன் எழுந்தருளி மக்கள் துயர் தீர்ப்பவள். குடும்ப ஒற்றுமையை வலுவாக்கித் தருபவள். மாங்கல்ய பலத்தை மங்களத்தை அருள்பவள் இந்த சிவசக்தி ஸ்வரூபம். எனவே இவள்தான் மதுரையில் மீனாட்சியாகவும், வைத்தீஸ்வரன் கோயில் தையல் நாயகியாகவும், சங்கரன் கோயில் கோமதி அம்மனாகவும், நெல்லை காந்திமதி அம்மனாகவும், சிதம்பரம் சிவகாமியாகவும், திருக்கடையூரிலே அபிராமியாகவும் நின்று அருள் பாலிக்கிறார். இவ்வன்னையின் சாந்த ஸ்வரூபத்தையும் சர்வ அலங்காரத்தையும் காண கண்கோடி வேண்டும். நம் ஊரில் இருக்கும் சிவாலயங்களிலெல்லாம் இச்சிவசக்தி அன்னையை நாம் தரிசிக்கலாம். அடுத்து மூன்றாவதாக நாம் காணும் வடிவம் ரேணுகா பரமேஸ்வரி எனும் மாரியம்மன் வடிவம். இவள் 5 தலை நாகம் புடைபிடிக்க தலை மட்டும் கொண்டவளாக காட்சி தருபவள். கூழ் வார்க்க நம் குறைகளை நிவர்த்தி செய்பவள். தீ மிதிக்க நம் தீவினைகளை பொசுக்குபவள். மாரி எனும் மழை எவ்வாறு பேதமின்றி அனைவருக்கும் பொழிகின்றதோ அதுபோல தன் அன்பை அனைத்து மக்கள் மீதும் பொழிபவள். நோய் நொடியின்றி மக்களை காப்பவள். சமயபுரம் மாரியம்மன், தஞ்சை முத்து மாரியம்மன், பண்ணாரி மாரியம்மன், படவேடு ரேணுகா பரமேஸ்வரி அம்மன், பெரியபாளையம் பவானியம்மன், ஊத்துக்காட்டு எல்லையம்மன் என தலைவெட்டி காணப்படும் இவ்வன்னைகள்தான் மூன்றாவதாக நான் பார்க்கும் மாரி அம்சமாகும்.
ஆக உலகில் உள்ள அனைத்து சக்தி தலங்களும் சக்தி ரூபங்களும் அன்னையின் அவதாரங்களும் இம்மூன்று பெரும் சக்திகளின் வடிவில்தான் இருக்கும். இத்தகைய அன்னையை வணங்கி